இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில யாராவது உங்களை நிந்திச்சா, உங்களை சிறுமைப்படுத்தினா, உங்களை வேதனைப்படுத்தி பேசினா, உங்களை தூஷித்தால், உங்களை செய்யாத குற்றத்தை செஞ்சாயின்னு சொன்னா, ஒருவேளை செஞ்ச குற்றத்தை கூட அப்படி செஞ்சிட்டான்னு தூற்றினாலும் நீங்க கவலைப்படாதீங்க. அவர்களுக்கு விரோதமாக நீங்க பேசாதீங்க. நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய சித்தத்தின்படிதான் இவன் பேசுறான். நீங்க கட்டளையிட்டதுனாலதான் பேசுறான். நீங்க அனுமதி கொடுக்க ஒரு வாய் கூட எனக்கு முன்பாக அசைக்கப்பட முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில யார் தூஷித்தாலும் தூஷிக்கட்டும் விட்டுருங்க. எவ்வளவு பேசினாலும் பேசட்டும் விட்டுருங்க. ஏன்னா நம் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் என்ன செய்வான்? அவன் தூஷிக்க தான் செய்வான். ஏன்னா அவனுக்கு வாய் இருக்குது. தூஷிக்கட்டும். ஆனா வேற ஒண்ணும் செய்ய முடியாது. நம்முடைய உயர்வை அவனால் தடுத்து நிறுத்த முடியாது.